சரியா? மேந்தலை பகுப்பாய்வு. மேந்தலை என்றது நேரில் கிரயங்களினுடைய கூட்டுத்தொகை. அதுக்கு வழங்கப்படுகின்ற இன்னும் ஒரு பெயர் தான் மேந்தலையாக இருக்கு. அப்ப மேந்தலை கிரயங்கள் சம்பந்தமா ஏற்கனவே படிச்சிருக்கேன். உற்பத்தி அலகொன்றுடன் தெளிவாக வேறுபடுத்தி இனங்காண முடியாத கிரயங்களை நாங்கள் மேந்தலை கிரயங்கள் என்று சொல்லுவோம். உற்பத்தி அலகொன்றோட தெளிவாக வேறுபடுத்தி இனங்காண முடியாத கிரயங்கள் மேந்தலை கிரயங்கள் என்று சொல்லுவோம். அப்ப உதாரணமா ஒரு மேசையை எடுத்தா பிள்ளைங்க, நான் ஒரே சொல்றேன்னா, மேசையை எடுத்தோடனே எங்களுக்கு பலக தேவை, தச்சன் தேவைன்னு யோசிப்பையுமே ஒழிக்கிறது. மேசைக்கு ஒரு வாடகை செலவு வந்திருக்கும், மேசைக்கு ஒரு காப்புறுதி கட்டணம் வந்திருக்கும், மேசைக்கு செய்த இயந்திரத்தினுடைய பெருமானத்தை வேண்ட செலவு வந்திருக்கும் என்று நாங்க யோசிக்க மாட்டோம். அப்ப உற்பத்தி அளவொன்றுடன் தெளிவாக வேறுபடுத்தி இனங்காண முடியாத, நேரடியாக கூற முடியாத, சரிதானே, நேரடியாக ஏற்படாத கிரயங்களை நாங்கள் என்னன்னு சொல்லுவோம்? மேந்தலை கிரயங்கள். சரிதானே? ஓகே. அப்ப அந்த மேந்தலை கிரயங்களை நாங்கள் ரெண்டாக வகைப்படுத்தி பார்த்தனாங்க. உற்பத்தி பொது மேந்தலை கிரயம், இந்த முதலாவது சாப்டர் பாருங்க பிள்ளைங்க. உற்பத்தி பொது மேந்தலை கிரயம், உற்பத்தி அல்லாத பொது மேந்தலை கிரயங்கள் என்று ரெண்டாக வகைப்படுத்துறோம். எப்படி பிரிச்சு பார்க்கிறோம்? பொது மேந்தலை கிரயங்களை ரெண்டா வகைப்படுத்தி பார்த்துனாங்க. உற்பத்தி பொது மேந்தலை, உற்பத்தி அல்லா பொது மேந்தலை. முடிவு பொருள் ஆகிற வரைக்கும் தேவைப்பட்ட அதனால உற்பத்தி பொது மேந்தலை, தெளிவாக வேறுபடுத்தி இனங்காண முடியாத ஆனால் முடிவு பொருளாக மாறுவதற்கு அவசியமான கிரயங்களை உற்பத்தி பொது மேந்தலை என்று சொல்லுவோம். சரியா? உதாரணமா தொழிற்சாலை என்று வர்றதெல்லாம் உற்பத்தி பொது மேந்தலை கிரயங்களை குறிக்கும். உற்பத்தி பொது மேந்திர கிரயங்கள் என்றது தொழிற்சாலையோடு சம்பந்தப்பட்ட செலவுகளாக இருக்கு. சரியா? இது நாங்கள் ஏற்கனவே படிச்ச விஷயம். உற்பத்தி அல்லா பொது மேந்திரை என்றது நிர்வாக, விநியோக, நிதி, ஏனைய செலவுகள் உற்பத்தி அல்லா மேந்தலை கிரயங்களாக இருக்கு. முடிவு பொருள் ஆகினா பிறகு ஏற்படுகின்ற செலவுகளை உற்பத்தி அல்லா பொது மேந்தலை கிரயங்கள் என்று சொல்லுவோம். ஓகே. முடிவு பொருள் ஆகினா பிறகு ஏற்படுகின்ற செலவு. சரியா? ஓகே. அப்ப உற்பத்தி மேந்தலை, உற்பத்தி எல்லா மேந்தலைன்னா என்னன்னு தெரியும். இந்த உற்பத்தி பொது மேந்தலை கிரயங்களை ஒரு அலகுக்கு தாக்கல் செய்கின்ற செயல்முறை, ஒரு அலகு உற்பத்தி செய்யறதுக்கு, உதாரணமா ஒரு வாடகை எடுத்தீங்கன்னா, நாங்கள் ஒரு ஃபேக்டரி எடுத்துக்கணும், சின்ன ரூமா ஒரு ஃபேக்டரியா நினைச்சுக்கணும். இந்த சின்ன ரூம் எடுத்தீங்கன்னா சில நேரம் ஒரு பெரிய ஃபேக்டரி, ஃபர்ஸ்டா பெரிய ஃபேக்டரியை யோசிங்க. ஒரு ஃபேக்டரி எடுத்தீங்கன்னாப்ல தனிய உற்பத்தி பிரிவு ஒன்று இருக்காது, எத்தனையோ செக்ஷன் இருக்கு. சரிதான், எத்தனையோ செக்ஷன் இருக்கு. உதாரணமா நான் நீங்க பிரியுமா, நீங்கள் எல்லாரும் கோதுமை மா சாப்பிடுறேன், என்ன பிள்ளை கோதுமை மா சாப்பிடுறீங்களா? வித்யா, ஜனீர், கோதுமை மா சாப்பிடுறது எங்க இருந்து கோதுமை மா உற்பத்தி செய்யப்படுகிறது? இங்க ஸ்ரீலங்கால இருந்து கோதுமை மா அங்க இருந்து வருது உங்களோட ஊருக்கு எல்லாம்? ட்ரிங்கோல இருந்து வருது. சரியா? கிட்டத்தட்ட மெஜாரிட்டி ஆஃப் த ஃப்ளவர் கோதுமை மா, வீட் ஃப்ளவர் பிள்ளைகள் ட்ரிங்கோல இருந்தா வருது பிரீமால. ஸோ நான் பிரீமால ஒரு 1.25 வருஷம் 1.5 வருஷம் வேலை செஞ்சேன். ஸோ பிரீமா எடுத்தீங்கன்னா பிள்ளைங்க அது பெரிய ஒரு பிக் கம்பெனி, பிரைவேட் கம்பெனி, ஒரு மிகப்பெரிய, சரியா, ஒரு பிஎல்சியோட ஒப்பிடக்கூடிய அளவு வளங்களை கொண்ட ஒரு பெரிய ஒரு கம்பெனி தான் பிரீமா. ஆனா அது தனியாருக்கு சொந்தமானது, சிங்கப்பூர்ல ஓனர் இருக்கிறாங்க. பிரீமா எடுத்தீங்கன்னா ஃபேக்டரி எடுத்தீங்கன்னா ஃபேக்டரிக்குள்ள பல்வேறு விதமான செக்ஷன் இருக்கு. உதாரணமா மில் செக்ஷன் இருக்கு. மில்ல எடுத்தீங்கன்னா மில்லுக்குள்ள மில் 1 இருக்கு, மில் 2 இருக்கும். சாம்பிளுக்கு சொல்றேன், மில் 1 மில் 2 இருக்கு. மிக்சிங் பிளான்ட் என்ற செக்ஷன் இருக்கு. மிக்சிங் பிளான்ட் என்ற செக்ஷன், மில் செக்ஷன்ல தான் கோதுமை விதை கோதுமை மாவாகவும் மாற்றப்படும். சரியா? மிக்சிங் பிளான்ட் என்றதுல கோதுமை மா பழுதா போகாம வண்டு பிடிக்காம இருக்கிறதுக்காண்டி தேவையான கெமிக்கல்ஸ், தேவையான நியூட்ரிஷனை மிக்ஸ் பண்ற இடம் இருக்குது. அப்ப அது மிக்சிங் பிளான்ட் என்ற செக்ஷன். இந்த 2 பேரும் மிக முக்கியமான ஆட்களாக இருப்பாங்க இந்த உற்பத்தியை செய்யறது. ஆனா அதை தவிர்த்தும் ஏனைய பிரிவுகள், எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்கும், சிவில் செக்ஷன் இருக்கும். இப்ப மில் செக்ஷன்ல ஒரு பழுது வந்துட்டுதுன்னா அந்த பழுது, அந்த எலக்ட்ரிக்கல் டிஃபெக்டிவ், அந்த எரர் வந்துட்டு ஏதோ எலக்ட்ரிக்கல் பிரச்சனை வந்துட்டு அந்த எலக்ட்ரிக்கல் பிரச்சனையை செய்யறதுக்கு ஏனைய டிபார்ட்மெண்ட் சப்போர்ட்டுக்காண்டி இருக்கு. புரியுதா? அப்ப மெயினா
உற்பத்தியை செய்யறதுக்கு சில செக்ஷன்கள் இருக்கும். தொழிற்சாலை எடுத்தீங்க, அந்த மெயினா இயங்குற உற்பத்தி பிரிவுக்கு சப்போர்ட் பண்றதுக்காண்டி ஏனைய பிரிவுகளும் இருக்கும். சரியா? இதெல்லாம் தொழிற்சாலைக்குள்ளே இருக்கும். அப்ப தொழிற்சாலைக்குள்ள பல்வேறு விதமான பிரிவுகள் இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, நான் ஈஸியா விளங்குறதுக்காண்டி சொல்றேன். அது கடைசி பக்கத்துல ஒரு பிக்சர் வந்து போட்டிருப்பேன். உதாரணமா இதுல ஒரு ஆடை தொழிற்சாலையை எடுத்துக்கொள்ளும். ஆடை தொழிற்சாலையை பார்த்து கொள்ளுங்க. இந்த ஆடை தொழிற்சாலையில ஒரு 3 செக்ஷனா ஆடை தொழிற்சாலையை பிரிச்சு கொள்ளும். எத்தனை செக்ஷனா? 3 செக்ஷனா ஆடை தொழிற்சாலையை பிரிச்சு கொள்ளும். ஒன்று வெட்டும் பகுதி. சரியா? நீங்க கூட வெட்டுண்டா ஒன்றா வச்சு வெட்டுவாங்க. இப்ப எல்லாம் என்ன செய்வாங்க, எத்தனையோ லேயர்ஸ் துணியை வச்சுட்டு ஒரேடியா மிஷினால வெட்டுறதுக்குரிய ஃபெசிலிட்டிகள் எல்லாம் இருக்குது. ஓகே, ஃபுல்லாவே ஆட்டோமேஷன். நான் டிசைனை கொடுத்தா மிஷினே எல்லாம் வெட்டி தரும். வெட்டும் பகுதி. அடுத்தது அதை தைக்கும் பகுதி வேண்டும். களஞ்சியம். களஞ்சியம் என்றது பாருங்க, இதுல முழுக்க முழுக்க என்னத்தை காட்டுகிறேன், துணிகள் தான் இருக்குது. கொஞ்சம் வடிவா பாத்தீங்கன்னா துணிகள், தைத்த ஆடைகள் இல்ல, துணிகள் தான் இதுல இருக்க போகுது. விளங்குதோ? அப்ப இந்த 3 பகுதியாக ஒரு ஆடை தொழிற்சாலையை பிரிச்சுப்பா. வெட்டும் பகுதி, தைக்கும் பகுதி, களஞ்சியம். அப்ப இந்த 3ம் தனித்தனி பில்டிங்காக இருந்தால், சரியா, தனித்தனி பில்டிங்காக இருந்தால் எங்களுக்கு வெட்டும் பகுதிக்கு எவ்வளவு, வெட்டும் பகுதி என்றதை தனி ஒரு பில்டிங்கா யோசிச்சு கொள்ளணும். சரியா? தனி ஒரு பில்டிங்கா யோசிச்சு கொள்ளணும். தைக்கும் பகுதி என்றதை தனி ஒரு பில்டிங்கா யோசிச்சு கொள்ளுங்க. களஞ்சியம் என்றதை தனி ஒரு பில்டிங்கா யோசிச்சு. இது தனித்தனி பில்டிங்கா இருந்தா வெட்டும் பகுதிக்கு வாடகை 10,000. ஓகே, எங்களுக்கு நேரடியா வெளிப்படையா தெரியும். என்ன வெளிப்படையா தெரியும், வெட்டும் பகுதிக்கு தான் 10,000. தைக்கும் பகுதிக்கு பில்டிங்க்கு நாங்க 15,000. அப்போ வெளிப்படையாக தெரியும். ஓகே, இதுக்கு 15,000. களஞ்சியத்துக்கு 5,000 ரூபாய் வாடகை. சும்மா சாம்பிளுக்கு சொல்லும். இது தனித்தனி பில்டிங்கா இருந்தா ஒவ்வொரு பகுதிக்கும் எவ்வளவு செலவு வரும்ன்றது தெரியும். இப்ப வெட்டும் பகுதியில பாருங்க பிள்ளைகள், 100 துணியை வெட்டினாலும் 10,000 ரூபாய் கொடுக்கணும். என்ன, 20,000 துணியை வெட்டினாலும் அல்லது 200 துணியை வெட்டினாலும் அதே 10,000 ரூபாய் வாடகை கொடுக்கும். தைக்கும் பகுதி எடுத்தீங்கன்றால் 100 ஆடைகளை தைத்தாலும் அதே காஸ்ட் கொடுக்கணும் அந்த இடத்துக்குள்ள. என்ன, 200 ஆடைகளை தைச்சாலும் அதே காஸ்ட்டை கொடுக்க வேண்டி வரும். அப்ப 2 விஷயம் சொல்றோம். ஒன்று, பில்டிங் தனித்தனியாக இருக்கேக்குள்ள எவ்வளவு வாடகை கொடுக்கிறோம் என்றது தெரியும். 100 ஆடைகளை உற்பத்தி செய்யக்களையும் அதே பெறுமதியை கொடுக்க வேண்டி வரும். 20,000 ஆடைகளுக்கும் அதே பெறுமதியை கொடுக்க வேண்டி வரும். இந்த 3மே ஒரே கட்டடமா இருக்குதுன்னு யோசிங்க. உதாரணத்துக்கு வெட்டும் பகுதி, தைக்கும் பகுதி, களஞ்சியம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பெரிய பில்டிங்கா யோசிச்சு கொள்ளும். இந்த பெரிய பில்டிங்குக்கு நாங்கள் 40,000 ரூபாய் மாத வாடகை கொடுப்போம். இந்த 40,000 கொடுக்கிறோம்னா வெட்டும் பகுதிக்காக எவ்வளவு கண்ட்ரிபியூட் பண்ணப்படுது, எவ்வளவு செலவு போகும். தைக்கும் பகுதிக்காக 40,000 எவ்வளவு போகுது. ஏன்னா நாங்க தனித்தனியா கொடுக்கல. இந்த சிச்சுவேஷன் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக ஒரு பில்டிங்கா நினைச்சு நாங்கள் பே பண்றோம். அப்ப வெட்டும் பகுதிக்கு எவ்வளவு செலவு போகுது, தைக்கும் பகுதிக்கு எவ்வளவு வாடகை செலவு போகுது, களஞ்சியத்துக்கு எவ்வளவு வாடகை செலவு போகுதுன்றது தெரியாது. அப்ப நாங்க என்ன செய்யணும், ஏதோ ஒரு நியாயமான அடிப்படை, ரீசனபிள் பேசிஸை வச்சுக்கொண்டு இந்த ஏற்படுகின்ற உற்பத்தி மேந்தலை கிரயங்கள், எப்படி சொல்றேன், உற்பத்தி மேந்தலை கிரயங்கள் தொழிற்சாலையில நடக்கிறது. என உற்பத்தி அழகொன்றுடன் தெளிவாக வேறுபடுத்தி இனங்காண முடியாத, ஆனால் தொழிற்சாலைகள் நடக்கிற கிரயங்கள், முடிவு பொருளாக மாத்துறதுக்கு அவசியமான கிரயங்கள் அனைத்துமே உற்பத்தி மேந்தலை கிரயங்களாக இருக்கு. அப்ப தொழிற்சாலை, இப்ப இதை தொழிற்சாலை என்று சொன்னதாக தொழிற்சாலையோட சம்பந்தப்பட்ட மேந்தலை செலவு உற்பத்தி மேந்தலை செலவு என்றது உங்களுக்கு விளங்கும். சரியா? அப்ப மொத்தமா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பில்டிங்கா யோசிச்சா இந்த பில்டிங் ஒவ்வொரு பிரிவுக்கும் எவ்வளவு வாடகை போகும்ன்றது தெரியாது. ஆகவே நாங்க இதை என்ன செய்ய வேண்டி இருக்கோம், பிரிச்சு கொடுக்க வேண்டி இருக்கு. சரியா? திருப்பியா இருக்கா சமரியா சொல்றேன்னு பாருங்க. நாங்க ஒரு ஆடை தொழிற்சாலைகள் 3 பகுதிகளாக பிரிக்கிறோம்.
வெட்டும் பிரிவு, தைக்கும் பிரிவு, களஞ்சியம். அப்ப உற்பத்தி நடக்கிற பிரிவு எதுன்னு கேட்டா என்ன விட சொல்லுவோம் ஜனீர்? உற்பத்தி நடக்கும் பிரிவு, உற்பத்தி செயல்முறை இடம்பெறும் பிரிவு, இந்த மூன்றுல எந்த பிரிவா? இந்த மூன்று பிரிவுல விலங்கில சத்தமா வெட்டும் பகுதி. அப்ப தைக்க தேவையில்லையா? தைக்காமலே நாங்க ஆடை எல்லாம் போடுவோமா ஜனி? தச்சுட்டு தானே போடுவோம். அப்ப உற்பத்தி நடக்கின்ற பிரதான பிரிவு எதுவாக இருக்கும்? வெட்டும் பிரிவாக இருக்கு. வெட்டும் பிரிவும் தைக்கும் பிரிவுமாக இருக்கு. விளங்கிட்டுதா? உற்பத்தி நடக்கிற இந்த பிரிவை சொல்லுவோம் உற்பத்தி பிரிவுகள் சொல்லுவோம், ப்ரொடக்ஷன் யூனிட். சரி, அதுல ப்ரொடக்ஷன் செக்ஷன்ஸ் சொல்லுவோம். ப்ரொடக்ஷன் செக்ஷன் மேஜரா இங்க ரெண்டு இருக்குது, ஒன்று வெட்டும் பிரிவு, தைக்கும் பிரிவு. இப்ப களஞ்சியத்துல வெட்டையும் மாட்டாங்க, தைக்கையும் மாட்டாங்க. உற்பத்தி செயல்முறை இப்ப ஒரு ஆடையை தைக்கிற வேண்டாம், ஆடை தைப்பதற்கான செயல்முறை வெட்டோட தைக்கணும், அப்படித்தானே? களஞ்சியத்துல ஆடை வெட்டவும் மாட்டாங்க, தைக்கவும் மாட்டாங்க. இந்த ஆடை, இந்த களஞ்சியத்தை சொல்லுவோம் நாங்கள் சேவை பிரிவு. இந்த வெட்டு பிரிவையும் தைக்கும் பிரிவையும் என்னன்னு சொல்லுவோம்? உற்பத்தி பிரிவு. சரியா? அதுல எழுதி வைங்க, ஈஸியா. வெட்டும் பிரிவையும் தைக்கும் பிரிவையும் நாங்கள் உற்பத்தி பிரிவுன்னு சொல்ல போறோம், களஞ்சியத்தை சேவை பிரிவுகள் சொல்ல போறோம். அப்ப மேஜரா உற்பத்தி செயல்முறை பிரதானமாக எங்க உற்பத்தி செயல்முறை நடக்குதோ அதை நாங்கள் உற்பத்தி பிரிவு என்று சொல்லுவோம். இந்த உற்பத்தி செயல்முறை நடக்காத இடம். ஆனா இந்த வெட்டும் பகுதிக்கும் தைக்கும் பகுதிக்கும் யார் தேவையா இருக்கு? களஞ்சியம் தேவையா இருக்கு. உதாரணமா வெட்டும் பகுதி கேட்கிற துணிகளை கொடுப்போம். என்ன கலர் துணி, இத்தனை மீட்டர் துணி, இன்ன மெட்டீரியல் துணி கேட்கக்குள்ள களஞ்சியம் கொடுப்போம். தைக்கிற பிரிவுலையும் பிள்ளைகள் உதாரணமா பட்டன் தைக்கிறா, இந்த பட்டனுக்குள்ள கலர் வச்சு தைப்பாங்க. சரி, அந்த விஷயங்களையும் களஞ்சியம் கொடுக்க வேண்டியிருக்கு. அப்ப இந்த ரெண்டு பிரதானமான உற்பத்தி பிரிவுகளுக்கு களஞ்சியம் என்ன செய்யுது? சப்போர்ட் பண்ண போறோம். சரிதா? துணையாக இருக்க போறேன். தொழிற்சாலைகளான் இருப்பேர் வெட்டும் பகுதியிலையும் தைக்கும் பகுதியிலையும் பிரதானமான உற்பத்தி செயல்முறை நடக்கும். இந்த ரெண்டு உற்பத்தி பிரிவுக்கும் சப்போர்ட் பண்றதுக்கான களஞ்சியம் இருக்க போறோம். சரியா? அப்ப இங்க நாங்கள் உற்பத்தி மேந்தலை செலவு ஏன் இந்த பாடம் படிக்கிறோம்? ஒரு பொருள்ட கிரியத்தை கண்டுபிடிப்போம். ஒரு காட்சட்டையினுடைய கிரியத்தை, ஒரு பெனியன் அல்லது ஒரு டிஷர்ட் கிரியத்தை நாங்கள் கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சாதான் சரியான விற்பனை விலையை தீர்மானிக்கலாம், கிரியங்களை கண்டுபிடித்தோம். அப்ப இதுல நாங்க ஒரு பில்டிங்லயே எங்களினுடைய பிரிவுகளை மூன்றா பிரிச்சு வச்சிருக்க வேண்டாம். சரி, ஒரு பில்டிங்கையே நாங்க மூன்றா பிரிச்சு கொள்றோம். ஃபர்ஸ்ட் யோசி, வெட்டும் பிரிவு எங்களோட பில்டிங்கை மொத்தம் மூன்று பகுதியா பிரிக்கலாம். ஒரு பகுதி வெட்டும் பிரிவு, ஒரு பகுதி தைக்கும் பிரிவு, ஒரு பகுதி களஞ்சியம். மொத்த பில்டிங்கையும் சேர்த்து நாங்கள் எவ்வளவு காசு கொடுக்கிறோம்? வாடகை காசு 40,000 கொடுக்கிறோம். அப்ப எங்களுக்கு மொத்த பில்டிங்குக்கு தான் காசு கொடுக்கப்போம். வெட்டும் பிரிவுக்கு தனியா கொடுப்போமா? இல்லை. தைக்கும் பிரிவு களஞ்சியத்துக்கு தனியா கொடுக்க மாட்டோம். மொத்தம் பில்டிங்கையும் சேர்த்து நாங்க ஒரு பேமெண்ட் வந்து பண்றோம், ரெண்டுக்காண்டி பண்றோம். இதுல வெட்டும் பிரிவும் இயங்குது, தைக்கும் பிரிவும் இயங்குது, களஞ்சியம் இயங்குது. ஸோ என்னத்துக்காண்டி ஒவ்வொரு யூனிட்லயும் எவ்வளவு காஸ்ட் போகுது ஒரு பொருளுக்குன்றதையும் கண்டுபிடிக்கணும். மொத்தமா காஸ்ட் எவ்வளவு வரும்ன்றதை கண்டுபிடிக்கிறேன்டா எல்லாத்தையும் கூட்டி எல்லாத்தையும் பிரிச்சு விட்டா சரிதான். ஆனா அப்படி இல்லை. நாங்கள் இதை செய்யறதனுடைய, இந்த பாடம் படிக்கிறதனுடைய நோக்கம் ஒவ்வொரு பிரிவும் ஒரு அலகு உற்பத்தி செய்யறதுக்கு எவ்வளவு செலவினை ஏற்படுத்துது என்றதை தனித்தனியாக கண்டுபிடிச்சு மொத்தமா ஒரு அலகுக்கு எவ்வளவு செலவு வருது, மேந்தலை செலவு என்றதை கண்டுபிடிக்கணும். அப்ப வெட்டும் பிரிவுக்கு 40,000 எவ்வளவு ஒதுக்கி கொடுக்கணும், தைக்கும் பிரிவுக்கு 40,000 எவ்வளவு ஒதுக்கி தைக்கும் பிரிவினுடைய வாடகையாக காட்டணும். 40,000 எவ்வளவு பகுதியை ஒதுக்கி களஞ்சியத்தினுடைய வாடகையாக நாங்கள் காட்டப்போம். சரியா? இந்த பகிர்வு செயல்முறையைத்தான் இப்ப நாங்க படிக்க போறோம். அதுதான் மேந்தலை பகிர்வு செயல்முறை. சரியா? இதுவே பிள்ளைகள் தனித்தனி பில்டிங்கா இருந்தா பகிர வேண்டிய தேவை இருக்கா? ஏன் பகிர வேண்டி இருக்குது? எல்லாம் சேர்த்து ஒரு பில்டிங்கா இருந்தா யோசிச்சு பாருங்க. தனித்தனி பில்டிங்கா இருக்கு, இந்த பில்டிங்குக்கு 10,000 ரூபாய் வாடகை. தைக்கும் பகுதி இருக்கிற பில்டிங் தனித்தனி பில்டிங்கா யோசிச்சு பாருங்க, 15,000 ரூபாய் வாடகை. வெளிப்படையா தெரியும்.
களஞ்சியத்துக்கு 5000 ரூபாய் வாடகை. வெளிப்படையா தெரியும் இதுக்கு எவ்வளவு, இதுக்கு எவ்வளவு, இதுக்கு எவ்வளவு. இதுவே ஒரே பில்டிங்காக இருந்தால் எங்களுக்கு சொல்லிடலாம். அப்ப ஏன் இந்த பகிர்வு செயல்முறையை செய்கிறோம்? ஒரு அலகுக்கான செயல் பொருளினுடைய கிரயத்தை கணிப்பிட வேண்டும். அதுல வெட்டும் பகுதிக்கு எவ்வளவு கண்ட்ரிபியூட் பண்ணுது, எவ்வளவு செலவு போகுது, எவ்வளவு கொஸ்ட் ஆகும், தைக்கும் பகுதியில் எவ்வளவு கொஸ்ட் ஆகுது, மொத்தமா எவ்வளவு கொஸ்ட் ஆகும், இதுகளை கண்டுபிடிக்கணும். சோ இதற்காகத்தான் நாங்க என்ன செய்யறோம், மேந்தலை பகிர்வு செயல்முறை என்றதை படிக்கிறோம். அப்ப முழுக்க முழுக்க மேந்தலை பகிர்வு செயல்முறை என்றது வடிவா பாருங்க, இந்த முதலாவது கிராஃப்ல இருக்குது. உற்பத்தி பொது மேந்தலை கிரயங்களை தான் ஒரு உற்பத்தி அலகுக்கு தாக்கல் செய்கின்ற செயல்முறையைத்தான் மேந்தலை பகிர்வு செயல்முறை. அப்ப இந்த மேந்தலை பகிர்வு செயல்முறை என்றது முழுக்க முழுக்க உற்பத்தி பொது மேந்தலை கிரயங்களுக்கு தான் பொருத்தமானது. உற்பத்தி எல்லா பொது மேந்தலை கிரயங்களை மேந்தலை பகிர்வு செயல்முறைக்கு உட்படுத்த மாட்டோம். சரியா? அப்ப எந்த செலவுகளை மட்டும் உற்பத்தி மேந்தலை செலவுகளுக்குள்ள மேந்தலை பகிர்வு செயல்முறைக்குள்ள எடுக்க போறோம்? உற்பத்தி பொது மேந்தலை கிரயம். அப்ப உற்பத்தி எல்லா பொது மேந்தலை கிரயம் என்று அவங்களுக்கு நிர்வாக விநியோக நிதி ஏனைய செலவுகள், தொழிற்சாலையோடு சம்பந்தப்பட்ட செலவுகள் எல்லாம் உற்பத்தி பொது மேந்தலை செலவுகள். அப்ப இந்த மேந்தலை பகிர்வு செயல்முறைகள் என்னென்ன இருக்குது? சரியோ? பாருங்க, திரட்டுதல் முதலாவது செயல்முறை, இரண்டாவது ஒதுக்குதல், சரியா? மூன்றாவது பகிர்தல். பகிர்தல் என்றதுக்குள்ள முதலாம் கட்ட பகிர்வு இருக்குது, இரண்டாம் கட்ட பகிர்வு இருக்கு, நாலாவது உறிஞ்சுதல். இந்த 4 படிமுறைகளின் ஊடாக, சரியா, 4 படிமுறைகளின் ஊடாக அலகொன்றுக்கான உற்பத்தி கிரயம் கணிப்பீடு செய்யப்படுது. சரியா? அப்ப அலகொன்றுக்கான உற்பத்தி கிரயத்தை கணிப்பிடுறதுக்கு நாங்கள் முதன்மை கிரயத்தை படிச்சிருக்கோம், ஏற்கனவே படிப்பிச்சுனா. முதன்மை கிரயத்தையும், முதன்மை கிரயம் என்றா என்ன? நேர்பொருள், நேர்கூலி, நேரடிய செலவு. இதோட உற்பத்தி மேந்தலை செலவுகளை கூட்டினா, உற்பத்தி மேந்தலை செலவுகளை சோட்டா சும்மா எழுதுனா கூட்டினா எங்களுக்கு என்ன கிடைக்கும்? உற்பத்தி கிரயம் கிடைக்கும், ப்ரொடக்ஷன் காஸ்ட் கிடைக்கும். இந்த உற்பத்தி மேந்தலை கிரயம் ஒரு அலகுக்கு எவ்வளவு செலவு வருகுது, ஒவ்வொரு பிரிவிலையும் எவ்வளவு செலவு வருகுது என்றதை கால்குலேஷன் பண்றதுக்கான தான் இந்த மேந்தலை பகிர்வு செயல்முறை. திரட்டுதல், ஒதுக்குதல், பகிர்தல், உறிஞ்சுதல் என்ற 4 செயல்முறைகளின் ஊடாக அலகொன்றுக்கான உற்பத்தி கிரயத்தை கணிப்பீடு செய்யும். ஓகே, சோ முதலாவது திரட்டுதல் என்றால் என்ன? என்ன பேர்லயே இருக்கு. சரியா? ஏற்கனவே சொன்ன விஷயம்தான் இந்த முதன்னுக்கு நோட்ஸுக்குள்ள இருக்கு, வாசிச்சு கொள்ளுங்க. அதே விஷயம் அப்படியே இருக்கு. இது ஏற்கனவே நாங்கள் உற்பத்தி கிரிய கூற்று படிப்பிக்கைகளையும் இந்த பாடம் தொடங்க முதல், முகாமை கணக்கீடு தொடங்க முதல் இந்த கிரயங்களை வகைப்படுத்தலையும் இதை பத்தி உங்களுக்கு படிப்பிச்சு நான் நோட்ஸுகள் இருப்பேன். ஓகே, பொது மேந்தலை கிரய பகிர்வு செயல்முறை. அப்ப முதலாவது பாருங்க, மேந்தலை கிரயங்களை திரட்டுதல். ஓகே, திரட்டுதல் என்றா என்ன? கிரயங்களை இனங்காண்பதற்கான மூல ஆவண கோவையை திரட்டுதல். இங்க மிக முக்கியம், மூல ஆவணங்களை பெற்றுக்கொள்ளுகின்ற செயற்பாடு. சரிதானே? கிரயம் ஏற்பட்டிருக்கின்றதை உறுதிப்படுத்தி மூல ஆவணத்தை பெற்றுக்கொள்ளுகின்ற செயற்பாடுதான் திரட்டுதல். சரியா? ஓகே, அப்ப உதாரணம் போட்டு பாருங்க. நேரில் கூலி, ஊழியர்களினுடைய சம்பளம் தொடர்பாக சம்பள பட்டியல் மூல ஆவணமாக இருக்கலாம். மின்சார கொடுப்பனவு தொடர்பாக மின்சார பட்டியல், எலக்ட்ரிசிட்டி பில் அனுப்புவாங்க. பெருமான தீவுக்கு நாட்குறிப்பிட்டு கைச்சாது, இதில் ஏற்கனவே படிச்சுட்டீங்க. கூலி கொடுப்பனவுகள் வந்தா கொடுப்பனவு உறுதிச்சீட்டு அல்லது கொடுப்பனவு கைச்சாட்டு. இப்படி மூல ஆவணங்களை திரட்டுகின்ற நடவடிக்கையை தான் சொல்லுவோம் என்னென்று திரட்டுதல் என்று சொல்லுவோம். சரியா? மூல ஆவணங்களை திரட்டி கொள்றதை தான் திரட்டுதல் என்ற செயற்பாடு குறைக்கும். ஓகே, அடுத்தது பாருங்க, ஒதுக்குதல், பகிர்தல். ஒதுக்குதல் என்ற ஒரு விஷயம் இருக்குது, பகிர்தல் என்றதுக்குள்ள முதலாம் கட்ட பகிர்வு, இரண்டாம் கட்ட பகிர்வு இருக்கு. இப்ப ஒதுக்குதல் என்ன பாருங்க, ஒவ்வொரு கிரைய நிலையங்களுக்கும் தெளிவாக வேறுபடுத்தி இனங்காணக்கூடிய பொதுமேந்தலை கிரையங்களை உரிய கிரைய நிலையங்களுக்கு உள்ளடக்க செய்தல்.
இப்ப திருப்பி நான் சொன்ன உதாரணத்துக்கு வாங்க. இந்த உதாரணத்துல பாருங்க. இப்ப இதுல நான் சொன்னால் உற்பத்தி செயல்முறை நடக்கிற பிரிவுக்கு பேர் உற்பத்தி பிரிவு என்று சொல்லுவோம். என்ன, அப்ப இந்த ஆடை தொழிற்சாலையை ஒரு நிறுவனமாக கருதினால் வெட்டும் பிரிவும் தைக்கும் பிரிவும் இந்த ரெண்டு பேரையும் சேர்த்து நாங்கள் என்னென்று சொல்லுவோம்? உற்பத்தி பிரிவு, ப்ரொடக்ஷன் யூனிட். இந்த களஞ்சியத்துல உற்பத்தி செயல்முறை நடக்காது. ஆனா இந்த வெட்டும் பிரிவுக்கும் தைக்கும் பிரிவுக்கும் சப்போர்ட்டாகத்தான் களஞ்சியம் இருக்க போகுது. அப்ப இந்த களஞ்சியத்தை சொல்லுவோம் நாங்கள் சேவை பிரிவு, சர்வீஸ் டிபார்ட்மெண்ட். சேவை பிரிவு, இது உதாரணத்துக்காண்டி இதை வச்சுக்கொண்டு மிச்சதுக்குள்ள யோசி. சேவை பிரிவு. கிரிய நிலையங்களுக்கு தெளிவாக வேறுபடுத்தி இனங்காணக்கூடிய கிரியங்களை உள்ளடக்கம் செய்யறது. உதாரணமா நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு, இந்த பில்டிங், இந்த 3 பிரிவுகளும் தனித்தனி பில்டிங்கா இருந்தா பிரிச்சு கொடுக்க தேவை. வெளிப்படையாக தெரியும். வெட்டும் பிரிவுக்கு 10,000 ரூபாய் வாடகை செலவு, தைக்கும் பிரிவுக்கு 15,000 ரூபாய் வாடகை செலவு, களஞ்சியத்துக்கு 5,000 ரூபாய் வாடகை செலவு. வெளிப்படையாக தெரியும். எந்த சந்தர்ப்பத்துல இது 3ஐயும் தனித்தனி பில்டிங்கா யோசிச்சு பாருங்க. வெளிப்படையா தெரியும், இந்த பில்டிங்குக்கு இவ்வளவு காசு, சரியா, இந்த பில்டிங்குக்கு இவ்வளவு காசு, இது தைக்கும் பிரிவினுடைய செலவு, இந்த களஞ்சியத்துக்கு இவ்வளவு வாடகை செலவு, இது களஞ்சியத்தினுடைய செலவு. ஓகே, இதைத்தான் சொல்லுவோம் ஒதுக்குதல். வெளிப்படையா தெரியுது. இப்ப வெளிப்படையா தெரியாத சந்தர்ப்பத்துல, சரியா, வெளிப்படையாக தெரியாத சந்தர்ப்பம் என்றா, உதாரணமா இந்த 3 செக்ஷன் அல்லது இந்த 3 டிபார்ட்மெண்ட்டையும் சேர்த்து ஒரு கட்டடமாக யோசிச்சு பாரு. இந்த மொத்த கட்டடத்துக்கும் 40,000 ரூபாய் கொடுக்கிறோம்னா, இதுல 40,000 ரூபாவில் எவ்வளவுத்த வெட்டும் பகுதிக்கு ஒதுக்க வேண்டும், சரிதான்? எவ்வளவுத்த தைக்கிற பகுதிக்கு நாங்கள் பிரிச்சு கொடுப்போம், எவ்வளவுத்த களஞ்சிய பகுதிக்கு பிரிச்சு கொடுப்போம், சரிதானே? இதுக்கு பேர் பகிர்தல். எங்களுக்கு வெளிப்படையா தெரியாது, எல்லாம் சேர்த்து ஒரு பில்டிங்கா தான் இருக்கு. மொத்த பில்டிங்குக்கும் சேர்த்து தான் நாங்கள் என்ன செய்யறோம், பே பண்றோம், சரியா? வாடகை செலவு கட்டுறோம்னு வச்சுக்கணும். வெட்டும் பிரிவுக்கு எவ்வளவு செலவு போகுது, தைக்கும் பகுதிக்கு எவ்வளவு செலவு போகுது, களஞ்சியத்துக்கு எவ்வளவு செலவு போகுதுன்னு வெளிப்படையா தனித்தனியா தெரியாது. அப்ப இங்க நாங்க என்ன செய்ய போறோம், இதை பகிர்ந்து கொடுப்பதற்காக சில நியாயமான அடிப்படைகளை பின்பற்றுவோம். உதாரணமா, பொதுவா வீட்டுல ஒரு வீட்டுல 2 பேர் இருக்கிறாங்க. ஒரு ரூம்ல அக்கா இருக்கிற, ஒரு ரூம்ல தம்பி இருக்கிறேன்னா, நான் என்ன சொல்றேன், இந்த ரூம்ல சில பேர் சொல்லுவாங்க இந்த ரூம் குட்டி ரூமா இருக்கு, இந்த ரூம் பெருசா இருக்கு, நீ கூட காசு இருக்கும். இது சின்ன ரூம்ல நான் இருக்கு, நீ கொஞ்சம் காசு தான். பொதுவா நாங்க இந்த இடப்பரப்பு கண்டதை வச்சுக்கொண்டு வாடகைக்கு மட்டும் சொல்றோம்னா, வாடகை செலவு என்ன செய்யலாம், பிரிச்சு கொடுக்கலாம். மொத்தமா 40,000 எங்கட மொத்த ஸ்கொயர் ஃபீட்டை எடுத்து வெட்டும் பிரிவுக்கு எத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருக்கு, தைக்கும் பிரிவு எத்தனை ஸ்கொயர் ஃபீட், களஞ்சியம் எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் இருக்கு, இந்த ரேஷியோவை வச்சுக்கொண்டு இந்த அடிப்படையில ஏதோ ஒரு பொருத்தமான நியாயமான அடிப்படை, சரியா, தந்ததுக்குள்ள நியாயமான அடிப்படை கேள்வியில தருவாங்க. எதை வச்சுக்கொண்டு பிரிக்கலாம் அல்லது பிரிக்கக்கூடிய நியாயமான அடிப்படைகள் தருவாங்க. தந்ததுக்குள்ள மிக பொருத்தமானதை செலக்ட் பண்றோம். அப்ப உதாரணமா வாடகை செலவு பொதுவாக எங்களினுடைய இடப்பரப்பை வைத்துக்கொண்டு நாங்கள் பிரித்து கொடுப்போம். அதுக்கு பேர் பகிர்தல். ஒதுக்குதல் என்றா இது 3 பிரிவையும் தனித்தனி பில்டிங்கா யோசிங்க. பகிர்தல் என்றா இந்த 3 பிரிவையும் சேர்த்து ஒரு பில்டிங்கா யோசிங்க, பகிர்ந்து கொடுப்போம். அதுல முதலாம் கட்ட பயிர்வு 2ஆம் கட்ட பயிர்வு என்றா என்னன்னு பாருங்க. முதலாம் கட்ட பயிர்வு என்றா பிள்ளைகள், இது சொல்லிட்டேன் உற்பத்தி பிரிவு, இது சேவை பிரிவு, சரியா? உற்பத்தி பிரிவு சேவை பிரிவு இரண்டுக்கும் ஒதுக்கி கொடுக்கிறதுக்கு பேர் தான் முதலாம் கட்ட பயிர்வு. கேள்வி செய்யக்குள்ள விளங்குமா, சேவை பிரிவுக்கு ஒதுக்கப்பட்ட மீன்தலைகளை உற்பத்தி பிரிவுக்கு மறுபகிர்வு செய்கிறது. உதாரணமா இந்த உற்பத்தி பிரிவு தான் உற்பத்தி செயல்முறை நடக்குது, சேவை பிரிவுல உற்பத்தி செயல்முறை நடக்காது. ஆனா இந்த சேவை பிரிவு யார் 2 பேருக்காண்டி, யாருக்காண்டி இயங்குது, உற்பத்தி பிரிவுக்காண்டி தான் இயங்குது. ஆகவே இந்த சேவை பிரிவுக்கு பிரிச்சு கொடுத்த மேந்தலைகள் எல்லாம் கடைசியா திருப்பியும் உற்பத்தி பிரிவுகளுக்கு இடையில பகிர்வு செய்ய வேண்டும். உற்பத்தி பிரிவுகளுக்கு இடையில பகிர்வு செய்ய வேண்டி இருக்கும். அப்படி பகிர்வு செய்யறது தான் நாங்க சொல்லுவோம் 2ஆம் கட்ட பகிர்வு. கேள்வி செய்யக்குள்ள ஈஸியா விளங்கும், கூட யோசிக்காது. ஓகே, அப்ப திரட்டுதல்,
ஒதுக்குதல், பகிர்தல். பகிர்தலுக்குள்ள முதலாம் கட்ட பகிர்வு, உற்பத்தி பிரிவு, சேவை பிரிவு இரண்டுக்கும் ஒதுக்கி கொடுப்போம். இரண்டாம் கட்ட பகிர்வு, சேவை பிரிவுக்கு ஒதுக்கப்பட்ட மேந்தலைகளை உற்பத்தி பிரிவுகளுக்கு இடையில மீள் பகிர்வு செய்யணும். அதுக்கு பேர் இரண்டாம் கட்ட பகிர்வு. ஓகே, இதுதான் உங்களோட நோட்ஸ்லயும் இருக்குது. சோ நாங்கள் மிச்சம் அடுத்த வகுப்புல பிள்ளைகள் ஒரு கணக்கோடு இந்த நோட்ஸை வச்சுக்கொண்டு பார்ப்போம். அப்ப இன்னும் கூட விளங்கும், யோசிக்காதீங்க. ஓகே, அடுத்த வகுப்புல கணக்கோட சேர்த்து இந்த கேள்வியை பார்ப்போம். அடுத்த வகுப்பு உங்களுக்கு நாளைக்கு பேப்பர் கிளாஸ், அங்கால சனிக்கிழமையும் பேப்பர் கிளாஸ் அடிஷனலா டைம் தருவாங்க பிள்ளைகள். உங்களுக்கு திங்கட்கிழமை வழக்கமா வகுப்பு இல்லை. இந்த வர்ற திங்கள் வகுப்பு நடக்குமா? 9 to 10 வகுப்பு நடக்கும். வாங்க, வழக்கமா திங்கட்கிழமை கிளாஸ் இல்ல, 9 to 10 கிளாஸ் விடுபட்டதால இந்த வர்ற திங்கட்கிழமை வகுப்பு நடக்கும். வாங்க, சரியா? ஓகே, பாய், குட் நைட் பிள்ளைகள். ரெக்கார்டிங் போடுவேன், திருப்பி பாருங்க. ஓகே, பாய்.